வணக்கம். மக்களின் குரல் யூடியூப் சேனல் அன்பா நண்பிகளுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல். மக்கள் மாற்றத்தை நோக்கி தாவேகாவிற்கு வாக்களித்தார்கள். இது அடிப்படையில் முழுமையாக வாக்களிக்காமல் பாதி மனநிறைவோடு வாக்களித்து தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டாம் என்றும் வாக்களித்திருக்கின்றார்கள். 108 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கும் மீதமுள்ள தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளுக்கும் வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் தாவேகா கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைத்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து மக்களுக்கு நன்மை செய்யும் என்று பார்த்தால் மக்களை இன்று அடுத்தெருவில் நிறுத்தியிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க. எதிர்க்கட்சியுடைய எம்எல்ஏக்களை ரிசைன் செய்து குதிரை பேரம் நடத்தி ரிசைன் செய்து வைக்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். வருங்காலங்களில் இதே மக்கள் மாற்றத்தை வேண்டிதான் வாக்களித்தார்கள். ஆனால் திருப்பி வாக்களித்தார்களால் இதே சூழ்நிலை இந்த கட்சிக்கு வரும். கொத்து கொத்தாக மாற்றுக் கட்சிகள் செல்வார்கள். இதை தாவேகா புரிந்து கொள்ள வேண்டும். காலம் குன்று போன்றது. நாம் என்ன செய்கின்றோமோ அது நம்மளுக்கு நடக்கும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்.